Hi friends, welcome to இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி ஃபேன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசி ஃபேன் பத்தி மாடல் நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றா என்னங்கிறத வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பாத்தீங்கன்னா இது வந்து டிசில 12 இன்ச் வித் பாத்தீங்கன்னா இன்பில்ட் லைட்டு பிளஸ் வந்து ஃபேனு. இது வந்து நார்மலா வந்து சின்ன ஃபேன் யூஸ் பண்றவங்களுக்கு இதே போதும். இதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சாக்கெட் கொடுத்துருக்காங்க, டீசல் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியல் ஃபேன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெடஸ்ட்ரியல் ஃபேனுக்கு உண்டான கிட் அப்படியே கொடுத்துருக்காங்க. தனித்தனியா ஃபேனு ரக்கை இதெல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இதனோட மாடல் போட்டோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருங்க இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் டைப். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 16 இன்ச் பெடஸ்ட்ரியல் ஃபேனு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து வித் கியரோட கொடுத்துருக்காங்க. இது ஏசி டிசி ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி, டீசல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். கியர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும். உங்களுக்கு ரொட்டேட் பண்றதுனால கியர் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் ஆகிக்கும். இதனோட கிட்ட தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நம்ம அசம்பிள் பண்ணா வந்து நார்மலா நம்ம வந்து வீட்டுல வச்சிருக்கிற டேபிள் ஃபேன் மாதிரி வந்துடும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் இந்த பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. கரண்ட்டுக்கு ஹை ஸ்பீடு எல்லாமே இதுல வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு எல்லாமே தனித்தனியாக கொடுத்து, ஃபேனுக்கு இது லைட்டுக்கு இது யூஎஸ்பி சார்ஜிங்க்கு. வாங்க இது ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்பீட் ஓடுங்கிறது பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 12 இன்ச் டிசி ஃபேனு. இதனோட வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 1400 ரூபாய் மட்டும்தான். இது 1400 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதனோட ஸ்பீடு வந்து பாருங்க. நார்மலா வந்து நீங்க ஏசியில யூஸ் பண்றத விட வந்து நல்லா ஸ்பீடா ஓடும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு பாருங்க. நார்மலா இது வந்து டிசி ஃபேன் தான். ஏசி என்ன ஸ்பீடு இருக்கோ அதோட நல்ல ஸ்பீடா ஓடுது. லைட் பாருங்க, இது நீங்க லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டிசி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கியர் டைப் உள்ளது. இது வந்து ஸ்பீடு பாருங்க, லைட் எரியுது. நார்மல் டிசி ஃபேன் வந்து சொல்ற அளவுக்கு இல்லாத இது ஏசி ஃபேனோட ஸ்பீடாவே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரொட்டேட்டபிள் மைக்கையும் இது நீங்க வந்து ஏசில யூஸ் பண்ணிக்கலாம், டிசி யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா ஃபுல்லா அசம்பிள் பண்ணல, உங்களுக்கு போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக இதை போட்டுருக்கிறேன். இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் தான். ஏசில யூஸ் பண்ணிக்கலாம், டிசில யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பி சார்ஜிங் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியல். இது வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்றதுக்கு லேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அது எப்படி அசம்பிள் எப்படி செட்டிங் இருக்குன்னு காமிச்சிட்டேன். இந்த மோட்டர் ஸ்பீடை மட்டும் பாத்துக்குவோம். ஸ்பீடு டிசி ஃபேன் பாருங்க, ஸ்க்ரூ நெட் எல்லாமே கலர் அளவுக்கு ஸ்பீடா இருக்கு. இது பின்னாடி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இது ஆன் ஆஃப். நீங்க வேணீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1800 ரூபாய் தான். பெடஸ்ட்ரியல் ஃபேன் நார்மலா போய் கடையில் வாங்கினீங்கன்னா 5000 ரூபாய்க்கு கம்மியா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு 1800 ரூபாய்க்கு பெடஸ்ட்ரியல் ஃபேனே கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து வித்தவுட் பேட்டரி. தனியா வந்து ஃபேன் இதுல வந்து எதுவுமே பேட்டரி கிடையாது. உங்களுக்கு பேட்டரி வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து நம்ம பேட்டரி கொடுத்துக்கலாம். இது எந்தனால நம்ம பேட்டரி இல்ல அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம வீடியோல பார்த்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா இது வந்து பெடஸ்ட்ரியல் ஃபேன் பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் தான். இது வந்து நார்மலா வந்து பெடஸ்ட்ரியல் ஃபேன் வந்து கடையில வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய் 5000 போட வேண்டியது 1800 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித்துக்குமே வாரண்டி இருக்கு, 1 இயர் வாரண்டி இருக்கு. இது வந்து எதுலயுமே பேட்டரி கிடையாது. என்னத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வீட்லயே வந்து பேட்டரி இருக்கு, எனக்கு சோலார் செட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பேட்டரி பெருசா வேணும் சிறுசா வேணும் நிறைய கேக்குறாங்க. அதனால இன்பில்ட் பேட்டரி இல்லாத போட்டுருக்கிறேன். உங்களுக்கு பேட்டரி வேணுங்கன்னா அப்போதைக்கு பேட்டரி காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னா பல்க் குவான்டிட்டிலயும் இருக்கு. உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுங்கிறீங்களோ நீங்க வந்து கடைக்காரரா இருந்தா வாங்கிக்கலாம். இல்ல நீங்க கஸ்டமரா இருந்தீங்கன்னாலும் கால் பண்ணி உங்க ரெக்யர்மெண்ட் சொல்லுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் இதுலயே கொடுத்துருக்கேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்க இதோட எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த இதுல வந்து ஃபேன் வந்து உங்களுக்கு எல்லா மாடலும் இருக்கு. பேக்கேஜா ஹோம் கிட்ல வந்து நீங்க வந்து 2 பல்ப் யூஸ் பண்றீங்க இல்லீங்களா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன். அது கூட நீங்க ஃபேன் நார்மலா வந்து இந்த சின்ன ஃபேன் இந்த மாதிரி சின்ன டைப்ல வர ஃபேனுமே நீங்க வந்து அது கூட ஜாயின் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபேன் மட்டும் வேணுங்கனாலும் கால் பண்ணி கேளுங்க, அது தனியா பேக்கேஜ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் 3000 பட்ஜெட்லயே நீங்க பண்ணிக்கலாம்.
ஃபேன் ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபாயில இருந்தே வந்து டிசி ஃபேன் இருக்கு. நன்றி நண்பர்களே.